ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு. காய்கறி எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியா தான் இருக்கு எங்க ஏரியால. உங்க ஏரியால, உங்க ஊர்லலாம் வந்து காய்கறி விலை கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாரி காய்கறிலாம் வந்து வாரம் வாரம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுனால, நமக்கு சேவிங்ஸா இல்லையா? இல்ல அப்பப்போ வாங்கிக்கலாம். எதுக்கு இந்த மாரி 10 நாளைக்கு, 15 நாளைக்கு வாங்கி இந்த மாரி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மாரி எதனா உங்களுக்கு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கேரட் வாங்கிட்டு வந்தேங்க. 1 கிலோக்கு மேல இருந்துச்சு. ரூ. 60 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி வாங்கி நம்ம வந்து இந்த மாரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம டெய்லி என்ன காய் நமக்கு இருக்குதோ அத வச்சு நம்ம சமைச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் நான் இந்த மாரி வாங்கி ஸ்டோர் பண்றேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது இந்த மாரி வச்சுக்கிறது. ஸோ நீங்களும் இந்த மாரி தான் பண்ணுவீங்களா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சொரக்காய் நல்லா பிஞ்சு சொரக்காவா இருந்துச்சு. 2 வாங்கிட்டு வந்தேன். இப்போ வரது எல்லாமே வெயில் காலம். ஸோ இந்த மாரி நீர் சத்து காய்கள் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாரி காய் தான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். அதே மாரி கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் ரூ. 3 அப்படி கிடச்சிது. இப்போலாம் ரூ. 5 ரூ. 7 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே இப்போ வந்து நமக்கு வந்து ஜூஸு, இந்த கொத்தமல்லி ஜூஸு, புதினா, லெமன் மின்ட் ஜூஸு இந்த மாதிரிலாம் விற்பாங்க. அதனால் கண்டிப்பாக ரேட் ஏறும்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் வந்து கொஞ்சம் முத்துனதாக இல்லை, பிஞ்சாக இருந்தது. அதனால் ஒரு 1/2 கிலோ போல் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கேங்க. என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இட்லி குண்டானில் ஸ்டீம் பண்ணி பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். நான் நல்லா யோசித்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். இட்லி குண்டானில் எல்லாமே ஸ்டீம் பண்ணாலுமே, செஞ்சு முடிக்கும்போது அந்த ரெசிபியோட இது வந்து வேறு. ரொம்ப நல்லாயிருக்கு வீடியோஸு. எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் இருந்துச்சுங்க. அப்புறம் இவ்வளோ மேலே இருக்கிற அந்த இது கூட க்ரன்ச்சியாக இருக்குது. இப்படி உடைக்கும்போதே மொறு மொறுன்னு வருது. அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பாவக்காய். புதினா வந்து 2 கட்டு வாங்கினேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா கட்டு நல்லா பெருசாக இருந்தது. இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. போன வாட்டி நிறைய கீரை வெரைட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ கீரைலாம் இல்லை. நான் போனதே கொஞ்சம் ஒரு 11, 12 மணிக்கு போல தான் போனேன். கீரையெல்லாம் விற்று போச்சு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தான் கிடச்சிது. சரி, நம்ம மற்ற காய்கறிகள் என்ன வாங்கலையோ, போன வாட்டி வாங்காத காய்கறிலாம் கொஞ்சம் பார்த்து தேடி பிடிச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் ரொம்ப யூனிக்காக போட்டிருக்கேங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பீன்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக இருந்தது, எலஸாக இருந்தது பீன்ஸு. அதுவுமே வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன். காய்கறி எல்லாமே இந்த கடையில் எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதில் வந்து எந்த குறைபாடுமே இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதேமாதிரி எல்லா காயுமே வந்து காலியாகவே லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்தேன். போன வாட்டி உருளைக்கிழங்கே வாங்காமல் வந்துட்டோம். அதனால் இந்த வாட்டி மறக்காமல் உருளைக்கிழங்கு வாங்கிட்டேன். பட்டாணி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வாங்கினேன். பட்டாணி வந்து ரொம்ப அழுவி போய் தோலெல்லாம் அழுவி போயிருந்துச்சு. ஆனால் நிறைய இருந்துச்சு. ஆனால் எடுக்க முடியல, கையே வைக்க முடியல. அப்படியே மேல் தோலெல்லாம் அழுவி போயிட்டு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் என்னால் எடுக்க முடியல. கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் போல் மட்டும் கொஞ்சம் பொறுக்கி எடுத்தேன். அதுக்கு மேலே எடுக்க முடியல. ஆனால் நிறைய இருந்துச்சு, எடுக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எல்லஸாக இருந்தது. ஆசையாக இருந்துச்சு. அதிலே ஒரு 1 கிலோவுக்கு மேலே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயாக இருந்துச்சு. ஆனால் வந்து பட்டாணி ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இப்போது சீசன் தான் நினைக்கிறேன். நிறைய வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து அழுகி போயிருந்துச்சு. ஒருவேளை அது எதுவும் சரியாக வச்சுக்கலையா என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் வந்து நிறைய காலிஃப்ளவரு அதெல்லாமும் வாங்கிட்டு வந்தேன். கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காவா இருந்துச்சு. நல்லா எலஸாக இருந்தது. ஸோ காரக்குழம்பு வைக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஷார்ட்ஸ்லையுமே வந்து கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுலேருந்து காய்கறி எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நான் முக்கால்வாசி எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்க, இது வந்து ரூ. 12 தான். கோஸ் மட்டும் தான் விலை கம்மியாக இருந்துச்சு. மீதி எல்லா காயுமே விலை அதிகமாக இருக்குது. என் பொண்ணு என்னமோ தெரியல, கொஞ்ச நாள் கோஸ் நல்லா விரும்பி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவளே 2 கோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டா, பெருசாக. அதே மாதிரி காலிஃப்ளவரும் இப்போ சீசன் போல் அதுவுமே வந்து பூ ரூ. 12 என்னமோ தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சும்மா பூச்சியாக இருந்தது. பார்த்து எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலுமே ஒரு பூ வாங்கிட்டு வந்தோம். பீட்ரூட் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பீட்ரூட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா பெருசாகவே இருந்தது. பெருசும் சின்னதும் கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சின்னதும் பெருசுமா அப்படி கலந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். கோஸுமே வந்து ஒரு 2 1/2 கிலோக்கு மேலே இருந்துச்சு. நல்ல பெரிய கோஸா இருந்தது. அவ ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொண்ணு. அதனால வாங்கிட்டு வந்தா. காலிஃப்ளவர் இதுதான் ரூ. 12 தான் போட்டிருந்துச்சு. நல்லா பெரிய பூவா தான் இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள வெட்டினா கொஞ்சம் பூச்சியா இருந்தது. காலிஃப்ளவருமே நாங்க செஞ்சு முடிச்சுட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள கீழலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூச்சியா இருந்தது. ஆனா ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ரூ. 12 அது வொர்த்து தான். கம்மியா இருந்துச்சுல்ல, ரூ. 12 யார் குடுப்பா இந்த காலத்துல? அப்புறம் 2 சௌசௌ வாங்கிட்டு வந்தேன்.
சௌசௌவில் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி போட்டிருக்கேங்க. யாருமே அந்த மாதிரி சௌசௌ வச்சு யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நான் வித்தியாசமாக ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. சௌசௌவில் செஞ்ச மாதிரியே இருக்காது. நீங்கள் சொல்லாமல் அது தெரியவே தெரியாது அது சௌசௌ ரெசிபின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு யூனிக்காக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் வாங்கிட்டு வந்தேன். புடலங்காய் நல்லா பிஞ்சு புடலங்காய் வந்துச்சு. புடலங்காய வச்சு கூட்டு, பொரியல் 2மே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம்லாம் விலை ஏறி போச்சு. சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால எலுமிச்சம்பழம்லாம் விலை ஏறி போச்சு. நான் 3 தான் வாங்கிட்டு வந்தேன். அதே மாரி நெல்லிக்காவுமே பெரிய நெல்லிக்காவுமே விலை ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இப்போ முருங்கக்காய் தான் கொஞ்சம் விலை கம்மியாயிட்டே வருது. கோஸ் பாருங்க 2 கோஸ் இங்க ஒண்ணு பாதி இருக்கா, அங்க அவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. 2 கோஸ் வாங்கணும். பெரிய நெல்லிக்காயோட ரேட்டுமே ஏறி போச்சு. ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம் இதோட விலைலாம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு 10 நெல்லிக்காய் பழம் வாங்கிட்டு வந்தேன். சின்ன சின்ன பீஸஸா சின்ன சின்ன நெல்லிக்காவா தான் இருக்கு. ஆனா நல்லா முத்துன நெல்லிக்காவா இருக்கு. சரியான புளிப்பு. ஒரு நெல்லிக்காவ போட்டா 4 பேர் ஜூஸ் குடிக்கலாம் போல. அப்படி ஒரு புளிப்பு செம்ம புளிப்பு நெல்லிக்கா. நாங்க அது ஜூஸும் போட்டு குடிச்சு பார்த்தோம். பயங்கர புளிப்பா இருக்கு. ஆனா நல்லா முத்துன காயா இருக்கு. கருவேப்பில வந்து சும்மா ஃப்ரீயா தான் குடுத்தாங்க. எப்பவுமே ஃப்ரீயா தான் குடுப்பாங்க கருவேப்பில. பீர்க்கங்காவும் வாங்கிட்டு வந்தா, பீர்க்கங்கா மட்டும் கொஞ்சம் விலை கூட இருக்கு. முன்னாடிலாம் ரூ. 70 இருந்துச்சு. ரூ. 70 ரூ. 80 இருந்துச்சு. இப்போ ரூ. 50 ரூ. 60 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இதுவுமே நல்லாருக்கு. பிஞ்சா தான் இருக்கு. நாங்க தான் உடைச்சோம். முழுசு முழுசா தான் வச்சிருப்பாங்க. நம்ம உடைச்சு கவருக்குள்ள போட்டுக்கலாம். அப்படியே எடுத்தா கவர்ல போட முடியாது. அதனால 2டா உடைச்சுட்டேன். உடைச்சு அந்த கவருக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம். பச்சை வாழைப்பழம்லாம் எப்பவுமே விலை கம்மியா தான் இருக்கும். இது நல்லா இருந்துச்சு. நல்லா முத்துனதா, நல்லா பெரிய பெரிய பழமா இருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட இப்ப அங்க எத்தன பழம் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு டசன், அது ஒரு டசன் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ரூ. 44 என்னமோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10, 12 பழத்துக்கு மேல இருந்துச்சு. பழம் நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய பழமா இருந்துச்சு. இது நான் பச்சை வாழைப்பழம்னு நெனச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனா இது பச்சை வாழைப்பழம் மாரி தெரியல. பச்சை வாழைப்பழம் மாரியே ஒரு மஞ்ச கலர்ல ஒரு விக்கும்ல கடைங்கள்லாம், அந்த பழம்னு நெனைக்கிறேன். பச்சை பழம்னா கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். இது நல்லா பெருசு பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளிலாம் வாங்கவே இல்ல. ஏன்னா எங்க வீட்டுக்கிட்டயே வந்து தக்காளி ரூ. 10, வெங்காயம் ரூ. 20 அந்த ரேஞ்ச் தான் விக்குது. சரி எதுக்கு அங்கேருந்து வாங்கி தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளிலாம் வாங்கல. இந்த வாரத்துக்கான காய்கறி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.